அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று 2025 ஆண்டு 2ஆம் மாதம் 28ஆம் தேதி ஷாபான் பிறை 29 அசருடைய தொழுகைக்கு பின்னாலே எமது நாட்டின் ஒரு மாபெரும் சொத்தான ஷேக் அல் ஃபாதிக் சாதிக் சயலானி அவர்களுடைய அவருடைய இல்லத்திலே இருந்து இந்த ஒளிப்பதிவை செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். உங்களுக்கு தெரியும், பிறக்கின்ற பொழுதே 2 கண்களினுடைய பார்வையையும் இழந்து அப்படி பிறந்து 5 வயதிலேயே ஷேக் இமாம் சுதைசி அவர்களுடைய கிராத்தை தன்னுடைய காதுகளாலே கேட்டு 12 வயதிலே முழு குர்ஆனையும் தன்னுடைய பிஞ்சு உள்ளத்திலே மனனம் செய்து ஒரு ஹாஃபிஸாக மாறி அதற்கு பின்னாலே தான் மக்காவுக்கு போக வேண்டும், உம்ரா செய்ய வேண்டும், பெருமானாருடைய ரவுதாவுக்கு முன்னாலே போய் சலாம் சொல்ல வேண்டும் என்ற ஒரு பெரிய ஆசை அவருடைய உள்ளத்திலே அலைமோதி கொண்டிருந்த பொழுது நம்முடைய ஹரமைனி ஷரீஃபைன், நம்முடைய இலங்கை நாட்டிலே இருக்கக்கூடிய சவுதி அரேபியனுடைய தூதுவர் ஆலயம், அதே போன்று ஹாலித் ஹமூத் அல் கஹ்தானி அவர்களுடைய மாபெரும் உதவியினாலே அவருக்கு உம்ராவுடைய பாக்கியம் கிடைத்தது. அதே போன்று அல் குர்ஆனின் மூலமாக அல்லாஹு தாலா அவருடைய பெற்றோர்களையும் சிறப்பாக்கி இருக்கின்றான். அவருடைய அன்பு தாயாரும் அவருடைய அன்பு மாமனாருக்கும் அந்த உம்ராவுடைய பாக்கியத்தை, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி ஒரு சகோதரர் அதற்குரிய ஏற்பாட்டையும் செய்திருக்கிறார். அவர் யார் என்று சொல்ல வேண்டாம் என்று சொல்லி அல்லாஹ்வுக்காகவே அனுப்பி வைத்திருக்கிறார். குர்ஆனின் மூலமாக அல்லாஹ்வுடைய குடும்பங்களை சங்கையாக்கி கொண்டு இருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். அதே போன்று இப்பொழுது நாங்கள் எங்களுடைய நாட்டினுடைய ஒரு மாபெரும் சொத்தான ஒரு முத்தான ஷேக் அல் ஃபாதில் சாதிக் சயலானி அவர்களுடைய இல்லத்துக்கு நாங்கள் வந்த பொழுது அவர்கள் எங்களுடைய ஹாஃபிஸ் அல் முக்பில் சினான் அவர்களை கட்டி அணைத்து முத்தம் கொடுத்து அன்போடு அரவணைத்து எங்களையெல்லாம் தேநீர் உபசாரம் செய்து அழகாக எங்களை இங்கே வரவேற்றி ஒரு உபசாரமும் செய்தார். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் அவர்களுக்கு ரஹ்மத் செய்வானாக. அதே போன்று எங்களுடைய ஹாஃபிஸ் சினானுடைய அடுத்த ஒரு ஆசைதான், தான் சிறிய வயதிலேயே அந்த யாருடைய கிராத்தை குர்ஆனை கேட்டு மனனம் செய்தாரோ அந்த ஷேக் இமாம் சுதைசி அவர்களை கையை பிடிக்க வேண்டும், அவருக்கு சலாம் கொடுக்க வேண்டும், அவரை சந்திக்க வேண்டும், அவருக்கு முன்னாலே தான் மனனம் செய்த அந்த குர்ஆனை ஒரு ஆயத்தையாவது ஓதி காட்ட வேண்டும் என்ற ஆசை அவருக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அந்த ஆசையை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி இங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய ஷேக் சாதிக் சயலானி அவர்கள் ஒரு பாரிய முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ரமலானுடைய நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இன்றைய இரவு சில நேரத்திலே தராவி தொழுகை ஹரத்திலே நடைபெறும். இமாம் ஷேக் சுதைசி அவர்கள் அங்காங்கே சென்று கொண்டிருக்கிறார்கள். அவரை சந்திப்பது மிகவும் கஷ்டமாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருந்தும் பல அலுவல்கள் தேவைகள் இருந்தும் எம்முடைய ஷேக் அவர்கள் தொலைபேசியிலே அவர்களோடு தொடர்பு கொண்டு, அவர்களோடு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்களோடு தொடர்பு கொண்டு இந்த ஹாஃபிஸ் சினான் அவர்களை எப்படியாவது சந்திக்க வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். அல்லாஹு தாலா இவருடைய மேலான முயற்சியை கபூல் செய்து கொடுப்பானாக. யாரெல்லாம் இந்த ஹாஃபிஸ் சினான் அவர்களுக்கு உம்ராவுடைய பாக்கியத்தை கொடுப்பதற்காக வேண்டி உதவி செய்தார்களோ அவருடைய அன்பு தாயாருக்கும் அவருடைய மாமனாருக்கும் அவருடைய குடும்பங்களுக்கும் யாரெல்லாம் இப்படி உதவி செய்தார்களோ அல்லாஹு தாலா அவர்கள் எல்லோருக்கும் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் மேலான சுவர்க்கலோக பாக்கியங்களை நசீபாக்கி வைப்பானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.